தாக்குதல் ஒரு இயலாமையின் பிரகடனம். திருத்தந்தை லியோ ஒரு பொருட்டாக இல்லாதிருந்தால் அவர் ஒரு வார்த்தையை கூட தகுதியற்றவராக இருந்திருப்பார். மாறாக அவர் சுட்டிக்காட்டியிருப்பது ஒரு சமாதானத்தை. அவர் இந்த போரை எதிர்க்கிறார். இது அவரது வார்த்தை ஆழமாக பார்க்கப்பட வேண்டியது, அது குறிவைக்கப்பட்டு விமர்சிக்கப்பட வேண்டிய ஒருதலை பட்சமான செயல் அல்ல என்பதை டொனால்ட் ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தந்தை லியோ அவர்கள் அணு ஆயுதத்துக்கு எதிராக குரல் எழுப்பி இருக்கின்றார். உலக அமைதிக்கு சார்பாக பல நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றார். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றார். அணுசக்தி அச்சுறுத்தலிலிருந்து விடுபட்டு பாதுகாப்பான உலகை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதில் அவர் திடமாக இருந்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முடியும்? போரின் மீதான திருத்தந்தையின் நிலைப்பாட்டுக்கும் ரம் நிர்வாகத்தின் குடியேற்ற கட்டுப்பாட்டுக்கும் அவர் முன்பு காட்டிய எதிர்ப்புக்கும் மூத்த அமெரிக்க கருதினார்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்த ஒரு செய்தியை CNN செய்தி சேவை 60 நிமிடங்களில் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பிய சிறிது நேரத்திலேயே ட்ரம்ப் அவர்கள் இதற்கு எதிர்வினையாற்றி இருக்கின்றார். 60 கருதினால்கள் ட்ரம்புக்கு எதிராகவும் திருத்தந்தைக்கு ஆதரவாகவும் ஒரு கருத்தை சர்வதேச ஊடகத்தில் முன்வைத்ததன் பின்னர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நிலைமைக்கு சென்றிருக்கிறார் என்பதை வத்திக்கானின் சார்பில் பேசவல்ல அதிகாரியாக இருக்கக்கூடிய அருட்தந்தை அன்டோனி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாது 60 நிமிட அறிக்கைக்கு ட்ரம்ப் எதிர்வினையாற்றினாரா என்பது குறித்து சர்வதேச ஊடகமான CNN வெள்ளை மாளிகையை தொடர்பு கொண்டு கேட்டபோது, வெள்ளை மாளிகை எல்லாம் இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்ற இடம்தான் வெள்ளை மாளிகை, அதற்கு எந்த ஒரு கருத்தையும் அவர்கள் குறிப்பிடாமல் இருந்திருக்கிறார். இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான மிக முக்கியமான ஒரு தொடக்கம் இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக கூறுகிறோம், இந்த போர் நிறுத்தம் என்பது அசாத்தியமானது. ஆனால் நிறுத்தக்கூடிய முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகுதியான நிலையில் இருக்கக்கூடியது வத்திக்கான், அதனுடைய திருத்தந்தை. அந்த இடம் இப்போது டொனால்ட் ட்ரம்பால் ஓரளவுக்கு அது அவரால் அவதானிக்கப்பட்டு விட்டது. இது எமக்குரிய பெரும் சிக்கலையும் அல்லது இந்த அமைதியை நிலைநாட்டக்கூடிய இடத்துக்குள் திருத்தந்தை அவர்கள் நகர்வாராக இருந்தால் ஒட்டுமொத்த உலக தலைவர்களும் அதன் பின்னால் சுழண்டு விடுவார்கள். இப்போது இருக்கக்கூடிய உலக ஒழுங்குகள் குழம்பிக் கொண்டிருக்கின்றன. சர்வதேச ரீதியாக பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவற்றை கையாளுவது யார்? இவற்றுக்கு தலைமை வகிப்பது யார்? இங்கு சமாதானத்தை ஏற்படுத்துவது யார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. என்றால் எல்லா நாடுகளும் எல்லோரோடும் ஏதோ ஒரு விதத்திலே முரண்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் சார்பானவர்கள் அமெரிக்காவோடும், அமெரிக்கா சார்பானவர்கள் ஈரானோடும், எல்லோருக்குள்ளும் ஒரு முரண்பாடு இருக்கின்றது. யாரும் நடுநிலையாளர்கள் என்று இங்கு கூற முடியாது. அதனை சுதாகரித்துக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அந்த 60 கார்டினல்கள், அதாவது 60 கருதினால்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள், கிட்டத்தட்ட அமெரிக்க சார்பான கருதினால்கள், அவர்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாட்டை எதிர்த்து திருத்தந்தை ஆதரிக்க முற்பட்ட போதுதான் இந்த விவகாரம் ஒரு பெரும் சீற்றத்தை எதிர்கொள்கின்றது.